நம்ம எவ்வளோ விதவிதமாக சட்னி செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த ரோட்டோரமாக நிற்கிற தள்ளுவண்டிக்கார ஆச்சியோட கார சட்னியை மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி அந்த ரோட்டோட கார சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்ந்தாப்பில் போடும்போது டேஸ்ட்டு நல்லா வரும். அடுத்து 3 தக்காளி பழத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 5-6 வரமிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு சட்னி நல்லா செக்கச்சவேன்னு வர்றதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்துலையும் வெங்காயத்துலையும் இருக்கிற தண்ணியே போதும். அடுத்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே வாசத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரையும் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தாளிப்பு கொடுத்து சட்னியை ஒரு வதக்கிக்கோங்க. இல்லைனா வெங்காயத்தோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இதை ஒரு 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வேக விட்டுருங்க. தக்காளி பழத்தோட புளிப்பு போக கூட கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கடையில் வைக்கிற சட்னியில் தக்காளிக்கு போக அவங்க இன்னும் கொஞ்சம் புளி சேர்ப்பாங்க. தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதும்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சமாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அடியில் பிடிக்காமல் வரும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தள்ளுவண்டி கடை கார சட்னி ரெடி. ரோசாப்பூ சட்னி மாயாவரம் நாகப்பட்டினம் சைடுக்காரங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சட்னி தெரிஞ்சிருக்கும். அந்த பக்கம் இந்த சட்னி ரொம்பவே ஃபேமஸ். டேஸ்ட்டை அடிச்சுக்க முடியாது, அதே சமயத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு தாளிப்பு கூட ஆப்ஷனல் தான். டைம் இருந்தால் தாளிப்பு கொடுக்கலாம், இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். பவுலில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல சூடான தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். அதையுமே சூடான தண்ணி விட்டு ஊற போட்டுடலாம். ரெண்டையுமே ஒரு 10 நிமிஷம் ஊற போடுங்க. வெங்காயம் 10 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா சட்டுன்னு நம்ம உரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம உரித்த வெங்காயத்திலேருந்து ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி பழத்துக்கு பதிலாக புளி சேர்க்க வேண்டாம், டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும். முதல்ல இதை மட்டும் அரைச்சி எடுத்துருங்க. கலரை பாருங்கள், அப்படியே ரோஜா பூ மாதிரி இருக்குல்ல. அடுத்து இதில் நம்ம ஊற போட்ட வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நமக்கு சட்னி ரெடி. இந்த சட்னிக்கு நீங்கள் தாளிப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாகும். பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளித்து நீளமாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை. இதெல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க, பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு. கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துக்கோங்க. சட்னியை சேர்த்து ரொம்ப சுருளெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். அவ்வளோதான், ரோசாப்பூ சட்னி ரெடி. இந்த சட்னி அரைச்சி பாருங்கள், எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோ சுவையாக இருக்கும். முதல்ல ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்தும் சேர்த்துக்கோங்க. முதல்ல இந்த ரெண்டையும் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம லைட்டாக ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக வறுத்ததுக்கு பின்னாடி இது கூட ஒரு 5-6 பூண்டு பல்லு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க.
இந்த ரெண்டையும் போட்டு ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். நான் போடுற இந்த பச்சை மிளகாய் காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது, அதனால நான் 2 சேர்த்துருக்கிறேன். அடுத்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து 3லேருந்து 4 கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடுறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கினதுக்கு பின்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட்னால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்திங்கன்னா தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இப்போ நமக்கு சட்னி ரெடி. இதில் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகையும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரையும் உளுந்தம்பருப்பு சேர்த்து உளுந்தம்பருப்பு பொன்னிறமாகவும் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதில் அடுத்து 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாத்தையும் வதக்கி அப்படியே தூக்கி சட்னியில் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 10 இட்லி ஆனாலும் கொண்டான்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னி. இதை சுடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதும் முறுமுறுன்னு சுட்ட தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இங்கே 2 முழு பூண்டு பல்லை உரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இடிக்கல்ல சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இடித்ததை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே இடிக்கல்லையே ஒரு 4-5 வரமிளகாயை சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி இடிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2ஐயும் முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா திரும்பியும் ஒரு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு இதில் அப்படியே ஊற்றிடலாம். இதை ஊற்றின உடனேயே வீடே மகமான மணக்க ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டு நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் போதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.